நான் வர்த்தான பீஸா இல்லையான்னு இப்போ பாரு. சொல்லுக்கா, என்னக்கா? அசலு, நான் ஒரு வேலையா வந்திருக்கிறேன். போன வாரம் நம்ம ஏரியாக்கு வந்தான்ல அந்த மாணிக்கம். ஆமா. பரன்னு வசூல் பண்றதுக்கு வந்தானே, அவன் கதை என்னாச்சுன்னு சொல்லு. நீதான் அசால்ட் பண்ணி விட்டியா? கண்ணிலையும் மூக்களையும் முளாசி போட்டு அவனை பலார்னு அடிச்சு வாய கிழிச்சு ஓட விட்டியக்கா. மறக்க முடியுமா என்ன? அப்புறம் அந்த அண்ணாச்சி வந்தானே, அவன் கதை என்னாச்சுன்னு சொல்லு. ஏன்க்கா நீ வேற கதை கேட்கிற நேரமா இது? அவன் கல்ல இருந்து மளிகை ஜாமான் நமக்கு ஃப்ரீயா தர மாட்டேன்னு சொன்னா, தக்காளி அவனை தூக்கிட்டு போய் 10 நாள் கடையில கட்டி வச்சு கட்டியாலே மண்டல அடிச்சு சுகர் வந்தவன் காலை எலி கடிச்சு இப்ப காலையே கட் பண்ணிட்டானுங்க. ஆமால, நீதான் எவ்வளவு பேர் அசால்ட் பண்ணிருக்கியக்கா. சாதாரண ஆளாக்கா நீ? டேய், அந்த 4வது தெருல ஒருத்தர் இருந்தானே, அவன் பேரு ஆனந்த் தானே? அவன் பேச்சாரு அண்ணனே, அந்த கதையை சொல்றா. சரோஜா ப்ளீஸ் போதும். டேய் அசலு, போதுமாண்டா. அப்புறமா தேவைப்பட்டா அடிக்கிறேன். போன போடும் போது மத்த கதையெல்லாம் சொல்ல. இப்ப வச்சிருவா? சரி. நம்ம ஹிஸ்டரி எப்படி இருக்க? நான் நம்புறேன். சரி, எனக்கு இந்த வேலையை மட்டும் எப்படியாவது முடிச்சு கொடுத்துரு. அதுக்கு தானே வந்திருக்கிறேன். பாரு, பேசின அட்வான்ஸ முதல்ல குடு. அட்வான்ஸா? அதான் ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன்ல. அது புக்கிங் ஃபீஸ்மா. அட்வான்ஸ் எடுத்து கொடு. மித்ரா, அதை எடுத்து கொடு. இந்தாங்க. மச்சான், நீ ரொம்ப நேர்மையா இருக்க. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அந்த மீசை தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரி, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். அண்ணா, அவசரப்பட்டு தேவையே இல்லாம இந்த சரோஜாவை இங்க கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பா இருக்குமோன்னு தோணுது. பேசாம அதை திருப்பி அனுப்பிடலாமா? எனக்கு என்னமோ அவங்க கொடுத்த வேலைய கரெக்டா முடிச்சிருவாங்கன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன உன்னை மச்சான்னு கூப்பிட்டதும் உனக்கு ஏதோ தோணிருச்சு போலயே. நாமா மித்ரா, சும்மாகிரியா? நான் சொல்றேன்ல, நீ வேற பெஜார் பண்ணினுகிற.